இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் 6 மாதங்களாகவும் நம்மை நடத்தி வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு எப்படியான ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். நம்மளை நடத்துகிற, நம்மளை எல்லாவற்றையும் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம தேவனாகிய கர்த்தரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நம்ம எல்லாரும் எப்படி நம்மளுடைய தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? இல்ல நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக, இல்ல அந்தந்த நாளை ஏசப்பா நம்மளை நடத்தணும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம் தேவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா என்று நாம் ஏசப்பா நாமத்தினாலே நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் முதல் இடத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய தகப்பனாகவும் நம்மளுடைய குல தெய்வமாகவும் நாம் ஆராதிக்கக்கூடிய, ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கிறார். தினந்தோறும் வேதம் வாசிக்க தெரிந்தவர்கள், தினந்தோறும் வேதம் வாசித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வாரம் ஞாயிறு தோறும், ஓய்வு நாள் தோறும் நாம் தேவாலயத்திற்கு சென்று நம் தேவனை தரிசிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம் தேவனுக்கு முன்பதாக வேலையோ, பிள்ளைகளோ, வருமானமோ, பெற்றோரோ நாம் வைக்கக்கூடாது. ஆமென். நம்ம முதல் இடம், ஹல்லேலூயா, நம் வாழ்க்கையில, ஆமென், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம முதலாவது நம்ம ஒரு இடத்தை கொடுக்கணும்னா, நம்மை உண்டாக்கி இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வருகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம முதல் ஸ்தலத்தையும் முதல் ஸ்தானத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் அவர் விரும்புகிறார். ஆமென். உபாகமம் 6:5 அதே வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 33, மார்க் 12:30 இதே வசனத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு கூட நம் தேவனாகிய கர்த்தரை நாம் அன்பு கூற வேண்டும். ஆமென். அதே போல என்னாகமம் 23:19 இப்படியாய் சொல்லுகிறது, ஆமென், தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் யோசிப்போம், ஜனவரி 1ஆம் தேதி இந்த 6 மாதங்களாய் ஏசப்பா எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய், திருச்சபையில, இல்ல நான் தேவனை நான் தியானிக்கும் பொழுது என்னை இப்படியான ஒரு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நடக்கலையே, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொன்னாரே, ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, இது இன்னும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியா நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படலாம். தேவச்சனம் அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நான் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நான் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்ததே ஆனால் அது நிச்சயமாக அது நிறைவேறும். அது எந்த வார்த்தையானாலும் எந்த வாக்குத்தத்தமானாலும் அதுதான் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருடைய இந்த வல்லமை. ஹல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்பட்ட என் வார்த்தை அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதம் 89ஆவது அதிகாரத்துல 33 35 வசனம், அந்த 3 வசனங்களிலே, ஆமென், நான் தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லேன், என் உண்மையில் நான் பிசகுவதில்லை. ஆமென். ஒரு தரம் என்னுடைய பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், நான் மனம் மாற மாட்டேன், என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் அவர் வேலையை நேர்த்தியாய், ஹல்லேலூயா, நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எப்ப நமக்கு என்ன தேவை,
ஆமென். நமக்கு இந்த நேரத்துல இது கிடைக்கலையே நம்ம அங்கலாய்ப்போடு கூட நம்ம இருக்கோம். ஆனா அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை, ஒருவேளை இதை எப்படி என் பிள்ளைங்க கையாளுறாங்க, இல்ல இது இவங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரு சூழ்நிலையா இருக்கும். அதனால ஆமென், ஒரு பொழுதும் நம் முறுமுறுத்து கொண்டு இத்தனை நாட்கள் வேதனை தான். ஆமென், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து போராடி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் சரீர பலவீனமாகட்டும், சத்துருவோட இல்ல மனிதர்களோட பொறாமையின் ஆவினாலும் வேலை செய்கிற ஸ்தலத்துல குடாரத்துல ஒருவரும் எப்படி ஒரு சமாதானத்தோடு கூட இருக்கிற வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருவரையும் இல்ல, நான் கஷ்டத்தோடு கூட தான் என்னோட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆமென். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய தேவன், ஹல்லேலூயா, ஆமென், அவருடைய கரத்தில் இருக்கிறது எல்லாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அவருடையது. ஆமென். அதை எப்படி நடத்தணும், எந்த நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே நாம செய்யக்கூடியது, ஹல்லேலூயா, நிறைய பேர் நமக்கு 24 மணி நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனா எத்தனை பேர் நம்ம தினந்தோறும் அவரை தரிசிக்கிறோம்? ஆமென். நம்ம அவருக்கென்று ஒரு நேரத்தை கொடுத்து காலையில எழுந்தவுடனே போய் நம்மள ஆமென் ஒரு ஏசப்பாவுடைய சமூகத்திலிருந்து ஒரு வேத வாசித்து நம் ஜெபம் பண்ணி இந்த நாளை உடைய கரத்துல கொடுக்கிற ஏசப்பா, இது என்னோடு கூட இருந்து என் கணவர் பிள்ளைகளோடு, என் மனைவி பிள்ளைகளோடு, என் பெற்றோர்களோடு இருந்து என்னோடு கூட இருந்து. எத்தனை பேர் நம்ம இப்படியாய் நம் தேவ சமூகத்திற்கு போய் அவரை நாம் தரிசிக்கிறோம்? அவரோடு கூட அந்த கொஞ்ச நேரத்தை நாம் செலவு செய்யணும். நாம் யோசித்து பார்க்கணும். ஆமென், நான் என்ன செய்யறேன் ஏசப்பாவுக்காக? ஹல்லேலூயா. நம்மை ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வருகிறார். ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல நான் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்திற்கு உங்களை சுமந்து வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென். அது நமக்கு தெரியாது. நான் தானே வேலை செய்யறேன், நான் தானே உழைக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கோம். ஆனா நமக்கு அந்த சம்பாதிக்கிற அந்த பலனையும் அந்த ஞானத்தையும் ஆமென் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற அந்த எந்த இடத்துல நம்ம வேலை செய்யறோமோ அதெல்லாம் நமக்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம என்ன ஆண்டவருக்காக, நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. வேதம் வாசித்து ஜெபித்து ஆமென் ஏசப்பாவை மகிமைப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லு. அதெல்லாம் அவருக்கு விருப்பம். என் பிள்ளைங்க இதெல்லாம் செய்யணும், என்னை கனப்படுத்தணும். ஆமென். எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு முதல்ல அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவ ஜனமே, ஆமென், நம்ம முறுமுறுப்புகளோடு ஆமென் நம்மளுடைய ஆமென் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகுவோம். இல்ல எப்போ போனா என்ன, நம்ம எந்த நேரத்துல போனாலும் எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் நம்மள அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஆனா நம்மளுக்கு ஒரு தகப்பனாகவோ ஒரு தாயாகவோ இருக்கிற ஒரு பெற்றோர்கள், நம்ம பிள்ளைங்க எப்ப என்ன செஞ்சா என்ன, எப்படி பேசினா என்ன, எந்த நேரத்தை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க நம்மள அந்த ஒரு இடத்துல வைத்தா நம்ம எவ்வளவு ஒரு வேதனைக்குள்ளா இருக்கும். அதுதான் நம்மளுடைய தகப்பனும் தாயும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனம். ஆமென். மனம் போன போக்குல நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எல்லா வேலையும் பண்ணுவோம், நம்ம எல்லா வேலையும் செய்வோம், தூங்குவோம், வீட்டு வேலைகளை செய்வோம், வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்வோம், பிள்ளைகளை பார்த்துக்குவோம், எல்லாமே நடக்கும். ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. நான் என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் வேலை செய்துனே ஏசப்பாவை நான் துதிப்பேன், நான் டிராவல் பண்ணும்போதே அவரை கனப்படுத்துவேன். அது ரொம்ப நல்லதுதான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லா நேரத்திலும் நம்ம அவரை மகிமைப்படுத்தணும், அது நல்லதுதான். ஆனா அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த 24 மணி நேரத்துல ஒரு சின்ன ஒரு 15-20 நிமிஷம் மீன் ஸ்பெஷலா ஏசப்பாவை ஆமென், ஒரு வேற எதுவும் வேண்டாம், ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி. ஆமென். இரவு முழுவதும் நீங்க என்னோடு கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் என்னோடு கூட இருந்து
ஆமென். என் குடும்பத்தாரோடு கூட இருந்து என் வேலையில, ஆமென், நான் போகிற இடத்துல, என் கூடாரத்துல நீங்க என்னோடு கூட இருந்து நடத்துங்க ஏசப்பா. ஆமென். உமக்கு பிரியமா இருந்தா யாருக்காவது உங்களுடைய வார்த்தையை நான் பகிர எனக்கு உதவி செய்யும் ஏசப்பா. அந்த ஞானம் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு அவருக்கென்று நாம் போயிட்டு அந்த நேரத்தை நாம் கொடுக்க, அந்த நேரத்தை விசேஷப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில அது மிக 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 அவசியம், முக்கியமான ஒன்று. ஆமென். இந்த 10-20 நிமிஷத்தினால நம்ம எந்த ஒரு தூக்கத்தை முன்னாடி கூட எழுந்துக்கலாம். ஐயோ இந்த நேரத்துக்கு எழுந்தாதான் எனக்கு எல்லாம் கரெக்டா போகும் அப்படின்னா நம்ம தூக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம், விட்டு கொடுக்கலாம் ஏசப்பாவுக்கா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யும் பொழுது ஆமென், அவர் கொடுத்த வாக்குதத்தை ஆமென் அதை நமக்கு நிறைவேற்ற நம் தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் வலது கரம் பராக்கிரமம் நிறைந்தது. ஹல்லேலூயா. நம்ம மறக்க கூடாது. நம்ம நடத்துகிறவர், நம்மை காண்கிறவர், நம்ம இதுவரைக்கும் ஆமென் விசாரித்து நம்மளோடு கூட இருக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நம் உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்று நம்ம அந்த உள்ளத்துல நம்ம ஆவியானவர் இருக்கணும். அப்பொழுதுதான் நம்மளால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஆமென் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் முழுவதும் எப்படி 6 மாதங்கள் நம்மை நடத்தினாரோ அதை காட்டிலும் ஆமென் யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு செபித்து கொண்டு இருக்கிறோமோ கேட்கிறோமோ அவருடைய சித்தத்தின்படி அது நிச்சயமா ஏசப்பா கொடுக்க அவர் போதுமானவராகவும் அன்பு நிறைந்த தேவனாகவும் இருக்கும். எல்லாரையும் எந்த நேரமும் கைவிடப்பட்ட நிலைமையிலோ கண்ணீர் வடிக்கும்படியாகவோ அவர் விடமாட்டார். காரணம் அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கிறார் யோவான் அந்த யோவானுடைய இந்த புத்தகத்துல. அதனால எல்லாவற்றையும் நம்மளே போட்டு சுமக்கணும், நம்மளே தூக்கின்னு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு துரோகம் இருக்கலாம், ஒரு கூட இருந்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்த பந்தங்களோ இல்லை குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுத்துருக்கலாம். நம்ம அவங்கள முறுமுறுத்து கொண்டோ அவன் அப்படியே அந்த பாரத்தோடு கூட நம்ம இருக்கணும்னு அவசியம். எந்த ஒரு தேவையோடு கூட அந்த பாரத்தை நம்ம தூக்கின்னு சுமக்கணும். நீங்க ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னால முடியலப்பா, இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்யும். என் மனதுக்கு சமாதானம் இல்லை, நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன், இவங்களால நான் ரொம்ப மனவேதனையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபித்து பாருங்க. நிச்சயமாக ஆமென் நமக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்மை தேவன் நடத்துவாரு. பிள்ளைகளுக்கு கூட நம்ம எப்பொழுதுமே வேதனைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு நம் தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படியாய் நாம் இருக்கும் பொழுது அவரை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு முழு பலத்தோடு கூட நாம் அன்பு கூறும் பொழுது அவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றும். ஆமென். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு பிரயோஜனமாகும், ஆசீர்வாதமாகும். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்று இயேசப்பா நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மாதத்திற்காகவும் இந்த விசேஷித்த மாதத்திற்காகவும் இந்த நாளுக்காகவும் உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் இயேசப்பா. கடந்த மாதங்கள் முழுவதையும் அப்பா நீர் எங்களுக்கு ஜீவனையும் நல்ல சுகத்தையும் பாதுகாப்பையும் தந்து நீர் வழி நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எத்தனை பேர்கள் இயேசப்பா ஆமென் கடந்த மாதம் எல்லாம் நான் பட்ட பாடுக்கு அளவே இல்லை. ஆமென் என் தனிமைக்கு ஆமென் என்னெல்லாம் சொல்றாங்க இயேசப்பா. என் தனிமையில் துணையாளராக இருங்க இயேசப்பா. என் பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே செவ்வையான பாதையில நீர் நடத்தும் இயேசப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு சமாதானம் கொடுங்க இயேசப்பா உங்க நாமத்தினாலே. அப்பா நீர் அப்படியாய் செய்யும்படியாக உங்களிடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆமென் தாயும் தகப்பனும் கணவனும் மனைவி
பிள்ளைகளுமாக குடும்பத்தில் ஏசப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஏசப்பா நாமத்தினால் மகிழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லா அங்கலாய்ப்புகள் ஏசப்பா நாமத்துல ஒவ்வொருவரை விட்டு விலகட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களும் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் தனிநபரை விட்டு அப்பா போராடி கொண்டிருக்கிற அந்த இருள் ஒவ்வொருவரை விட்டு விலகட்டும் ஏசப்பா நாமத்துல பிதாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பண தேவைகளை சந்தியும் தகப்பனே. ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆனா நடக்கலன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு கூட இருக்கிறார்களே அன்பு பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீரை துடைக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆகாரி அன்னாலில் அப்பா அநேகருடைய கண்ணீர்களை துடைத்து என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தனிமையில கண்ணீர் சிந்தி அமேன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் யாரிடத்துல சொல்லுவேன், யாரிடத்துல அமேன் சென்று இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்வேன் என்று அமேன் வேதனையோடு கூட இருப்பார்களான எசப்பா உம்மிடத்துல சொல்லட்டும். அந்த நினைவுகளை நீர் மாற்றுங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளுக்குள் நீர் கடந்து வாங்க என் அன்பு பிதாவை. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா நீர் கூட அப்பா. நீர் அந்த வாழ்க்கையில நீர் உடனிருந்து நடத்தும்படியாக உம்மிடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஜூலை மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக ஆமேன் மனமகிழ்ச்சியாக உடனிருந்து நடத்துவீராக தகப்பன். சமாதானம் கொடுங்கப்பா. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று மகிழ்ந்திருக்கட்டும் ஏசப்பா. வாழ்க்கை இன்னது என்று உணர்ந்து கொள்ளட்டும் தகப்பன். தன் ஆண்டவரை சொந்த மனைவி பிள்ளைகளோடு சொந்த கணவர் பிள்ளைகளோடு கூட ஏசப்பா நாமத்தினாலே பிதா வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த கிருபை நீர் தந்து ஆசீர்வதியாப்பா. மன மகிழ்ச்சியை கொடு. அப்படி செய்வதற்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிநபரும் நீர் அப்படி செய்கிறதற்காக உனக்கு கொடான கூடிய நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த செபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை